ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நடந்த சம்பவம் யூபியில் வந்து ஒரு கல்யாணம் வந்து நடந்தது. கல்யாணம்னாலே வந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், உறவுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட்டமாக இருப்பாங்க. அப்படி தான் வந்து இந்த கல்யாண மண்டபத்தில் ஏகப்பட்ட கூட்டம் வந்து இருந்தது. அப்போ தான் பார்த்து திடீர்னு ஒரு நாய் வந்து ரோட்டில் உள்ள நாய் வந்து உள்ளே பூந்துருக்கு. இதை பார்த்துட்டு எல்லோரும் யாரும் கவனிக்கலை போல், செக்யூரிட்டி யாரும் கவனிக்கலை. திடீர்னு வந்து பார்த்தா அந்த மண்டபத்துக்குள்ளே பூந்துருக்கு. இதை பார்த்துட்டு எல்லோரும் அலறடிச்சு ஓடுக்கு. அந்த நாய் வந்து ஓடியே வந்து ஆண்கள், பெண்கள் எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை வந்து கடிச்சு வச்சுருக்கு. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே இப்படி அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா திடீர்னு ரோட்லேருந்து ஒரு நாய் வந்து எல்லாரையும் கடிக்குது அப்படின்னா எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிடும். எல்லோரும் அலறி அடித்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடினாலும் அந்த நாய் விடாமல் வந்து ஹாலில் சுற்றி ஒரு 50 பேரை வந்து கடிச்சு குதறிருக்கு. இதனால் எல்லோரும் பயந்து போய் அலற ஆரம்பித்தாங்க. உடனே எல்லோரும் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நாயை வந்து விரட்டி விட்டாங்க. ஆனால் எப்படி 50 பேர் கடிச்சதுனால உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்து அவளுக்கு வந்து தடுப்பூசி போட்டுருவாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நாய் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நிறைய பேரை வந்து நாயை வந்து நிறைய பேரை வந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ரோட்டில் வரவங்களாம் வந்து கடிச்சு ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ நேற்று நான் வாக்கிங் போகும் கூட பார்த்தேன். திடீர்னு ஒரு வயசானவர், ஒரு 65-70 வயசு இருக்கு, அவருக்கு நடக்கவே முடியல, கஷ்டப்பட்டு நடந்தார். திடீர்னு பார்த்தா ஒரு 10 நாய் வந்து அவரை சூழ்ந்துருச்சு. வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு அந்த நாய் எதிர்க்க வந்துருச்சுன்னா நான் வந்து எதிர் சைடில் வந்துக்கிட்டு இருந்தேன். அதனால் பயந்து போய் நம்ம பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கமாக போயிட்டேன். ஆனால் அவர் தைரியமாக ஏற்று வந்து நின்னார். அப்படியே நின்றுட்டார். சுற்றி வர அவருக்கு நாய் ஒரு 10 நாய் இருக்கும், சுற்றி வர நின்றுச்சு. உடனே வந்து பார்த்தா தைரியமாக அவர் ஏற்ற உடனே இந்த நாயெல்லாம் வந்து போயிடுச்சு. இதே பயந்துருந்தாங்கன்னா கஷ்டம். இந்த மாதிரி வரவங்களாம் வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கு. அதுமாதிரி ரோட்டில் போகும்போது இன்றைக்கி நாய்க்கடி தான் அப்படின்னு நினச்சி 3 நாய் உட்காந்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா காலை நேரத்தில் யாரும் அதிகமாக போக மாட்டாங்க. அப்புறம் வந்து அப்படியே கடவுளை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இது மாதிரி நாய் வந்து நிறைய பேரை சும்மா இருக்கிறவங்க வரவங்களாம் வந்து கடிக்க. இந்த மாதிரி வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப சோகமான ஒரு நிகழ்ச்சி வந்து வந்திருக்கு. இப்போ எல்லாருமே ஆஸ்பத்திரியில் அதுக்கப்புறம் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்து வந்தவங்கள கடிச்சதுனால நிறைய பேருக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நாய் வந்து என்ன அப்படி பண்ணுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எப்படி நாய் வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதோட செக்யூரிட்டி தான் கவனிக்கல போல். ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இதனால் எல்லாருமே வருத்தத்தில் வந்து இருந்திருக்காங்க. ஏன்னா திடீர்னு அந்த நாய் உள்ளே வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலை. இந்த மாதிரி சில சமயம் வந்து நடந்தது. ரோட்டில் போகிறவங்கள கடிக்குது, அங்கே போகிறவங்க கிடைக்குது, இங்கே போகிறவங்க கிடைக்குது, பயங்கரமாக வந்து கடிச்சு வைக்குது. என்ன செய்யணும், நாய்க்கு வந்து என்ன செய்யணே தெரியல. மொத்தமாக எல்லா நாய்களும் ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சா மக்கள் வந்து தொந்தரவே இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர வந்து வசதியாக வந்து இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாய்க்கு வந்து பயந்து தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ரோட்டில் வந்து போக வேண்டியிருக்கு. வயசானவங்க, பெண்கள், குழந்தைங்க எல்லாருமே கிடைக்குது. இது என்றைக்கு தான் வந்து தீர்வு வந்து கிடைக்குமோ தெரியல. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.